ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஈஸியாக. ஃபஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குங்க. யாரெல்லாம் எப்படி வச்சாலும் ரசம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குங்க. நான் இப்போ எந்த தண்ணினா பருப்பு தண்ணியில் தாங்க நான் ரசம் வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு தண்ணியில் ரசம் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாமே இது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை நல்லா வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணுங்க. இப்போது நல்லா வதங்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து புளியும் தக்காளியும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதி பிடிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி வந்து கடையில் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உடம்புக்கு அது கெடுதல். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கடையிலையே வாங்காமல் வீட்லேயே வரமிளகா, கருவேப்பிலை, குருமிளகு, சீரகம், கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். வறுத்தும் ஒரு சிலர் அரைப்பாங்க. வறுக்காமையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா வெயிலில் காய போட்டால் மட்டும் போதும். அதில் கூட நம்ம அரைச்சிக்க முடியும். இந்த ரசம் நம்ம எதுக்காக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கெலாம் இந்த பருப்பு ரசம் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக நான்வெஜ் செரிச்சிருங்க. அதுக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் 7up இந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்கிறதுலாம் வந்து உடம்புக்கு கெடுதல். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ ரசம் நல்லா கொதி பிடிக்கட்டும். இந்த புளி தண்ணி வந்து நல்லா வேகணுங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் அடுத்ததெல்லாம் போடணுங்க. 4-5 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தட்டி தான் நம்ம ரசத்துக்குள்ளே ஆட் பண்ணணும். அந்த ரசத்தில் போடுற வெங்காயம், பூண்டுலாம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மசிச்சு கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, குருமிளகும் வரமிளகா மட்டும்தாங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் காரத்தன்மை தருங்க. ஸோ அந்த பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி பிடிக்கட்டும். இப்போது உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரசப்பொடி வீட்லேயே அரைச்சதை தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன். நீங்களும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க ரசம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பருப்பு தண்ணி பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். அதை சேர்த்துட்டு ரசம் லைட்டாக கொதி வரும்போதே நம்ம இறக்கிடணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்கவே கூடாது, லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதுங்க. அவ்வளோதாங்க. பூண்டு தட்டி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணாலே அது போதுங்க. உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரசம் கொதிக்க வரும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாய் பாய்.